Hello viewers, உங்க கவிராணி அகாடமில இருந்து நாம இப்போ பார்க்க போறது how to apply higher exams in online. நம்ம higher exams வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறோம்ங்கிறது தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிரச்சாரக், நான் பிரச்சாரக் இல்ல ஸ்டூடண்ட் போர்ட்டல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார்மேட் வந்து சேம் தான். லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு 15/1/2021 அதாவது January 15, 2021 வித் லேட் ஃபீயோட நீங்க அப்ளை பண்ண வேண்டிய நாள் வந்து 21/2021 அதாவது January 20க்குள்ள நீங்க அப்ளை பண்ணி இருக்கணும். அதான் லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட dbhpscentral.org ல போயிட்டு அதாவது அதுக்கு முன்னாடி ஐடி கிரியேட் பண்ணாதவங்க யூசர் நேம் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு அது ஒரு பாஸ்வேர்டு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி அதாவது உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. சோ இது மூணும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கணும். அதாவது whether it is a student, whether it is a பிரச்சாரக் or நான் பிரச்சாரக் எல்லாத்துக்குமே வந்து இந்த லாகின் ஐடி ரொம்ப அவசியம். சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபியூச்சர் யூஸ்க்கு. கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏன்னா பிரவீன் வரைக்கும் நீங்க விஷாரத்துல இருந்து பிரவீன் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. சோ நீங்க அப்ளை பண்றது வந்து ஒரே ஐடி தான் நீங்க யூஸ் பண்ணணும். சோ நீங்க ஒன்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஐடியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்னு நீங்க அதையே லாகின் கொடுத்து நீங்க உள்ளார போய்க்கலாம். சோ ஆல்ரெடி நீங்க லாஸ்ட் இயர் அதாவது அக்டோபர் 2020 லாஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அதே ஐடியா அதாவது அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க யூஸ் பண்ணி லாகின் கொடுத்துக்கலாம். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறவங்க இப்ப அப்ளை பண்றவங்க எல்லாத்துக்குமே அதாவது பிரச்சாரக் கிட்ட எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நான் பிரச்சாரக்கா இருக்கலாம் இல்ல பிரைவேட்டா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்கலாம். சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெத்தட் பாத்தீங்கன்னா சேம் தான். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர்ல எழுதியிருந்தாங்கன்னா எந்த இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க, எந்த மந்த் எழுதினாங்க, ரோல் நம்பர் இதெல்லாம் நீங்க ஒரு நோட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் ஏ பிரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பிரைவேட் ஸ்டூடெண்டோட எக்ஸாம் எந்த இயர் எழுதினாங்க, எந்த மந்த் எழுதினாங்க, அவங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர். ஏன்னா இதை மூணும் கொடுத்தாவே அவங்களோட ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா PDF ஃபார்மேட்ல கிடைக்கும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வீடியோவை பார்த்து பண்றது வந்து உங்களுக்கு இதா இருக்கும். ஸோ இது நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே நம்ம பார்க்கலாம் வாங்க. How to apply higher exam in online. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கூகுள்ல போயிட்டு நம்ம www.dbhpscentral.org நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மெனுல உங்களுக்கு அந்த பாப்அப் மெனுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம், இன்ட்ரோடக்ஷன், எக்ஸாமினேஷன், பிரமாணித் பிரச்சாரக் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுல நம்ம எக்ஸாமினேஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ளார போறோம், செகண்ட் எக்ஸாமினேஷன் பட்டனை கிளிக் பண்றோம். தேர்ட் ஸ்டெப் பாருங்க. அதுல வந்து பேமெண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு எந்தெந்த ஆன்லைன் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரி கிளிக் பண்ணுங்க. அதுலயே காட்டும் உங்களுக்கு பேமெண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரின்னு சொல்லி காட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல பாத்தீங்கன்னா once you click the button the empty page will be appeared. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சாரக் போர்ட்டல், நான் பிரச்சாரக் இல்ல ஸ்டூடெண்ட் போர்ட்டல், செக் பேமெண்ட் இன்ஃபோ இந்த மாதிரி வரும். நம்ம பிரச்சாரக்னா பிரச்சாரக் போர்ட்டல் கிளிக் பண்ணணும், நான் பிரச்சாரக்னா நான் பிரச்சாரக் போர்ட்டலை கிளிக் பண்ணணும். அதாவது பிரைவேட்டா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க பெருசா ஆன்லைன்னு சொல்லி ஒரி பண்ற அளவுக்கு இதுல எதுவுமே இல்ல. பண்ற ஒர்க்கை நீங்க கான்சியஸா பண்ணாவே போதும். பொறுமையா பண்ணுங்க. நீங்க எதுவும்
சீக்கிரம் பண்ணணும் அப்படியெல்லாம் நெசசிட்டி கிடையாது. நீங்க 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணீங்கன்னாவே போதும், எல்லாமே கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு பிரச்சாரக் ஆல்ரெடி அவங்க அக்டோபர் மாசம் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க கொடுத்து லாகின் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் a நியூ யூசர் யூ ஹாவ் டு சைன் அப். சைன் அப்னா என்னன்னா நீங்க வந்து கீழே கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கணும். யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களோட மெயில் ஐடி. கீழே பாருங்க. இதுல லாகின் பண்றதுக்கு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இஃப் யூ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு ப்ளீஸ் லாகின் வரும். பண்ணாதவங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் அது கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப். Step 6. If you have already have the user ID, then click the Pracharak portal. It will display the pop-up menu. So Pracharakங்கிறதுனால Pracharak portalல நான் click பண்ணிருக்கேன். So நான் Pracharak இல்ல நீங்க private candidateனா நீங்க second இதை click பண்ணணும். அதுலயே சேம் இதே தான் வரும். நான் Pracharak student portalலயும் சேம் இதே தான் வரும். exam application entry அப்புறம் exemption அது நமக்கு தேவையில்லை. So Pracharak portal. Pracharakனா Pracharak portal click பண்ணிக்கோங்க. நான் Pracharakனா நான் Pracharak portal. இல்ல student portal. அதுல பாருங்க. அதுல நீங்க எது click பண்ணனும்னா exam application entry. அதுலயும் உங்களுக்கு அதே தான் வரும். student portalலயும் உங்களுக்கு வந்து exam application entry தான் வரும். format உங்களுக்கு வந்து ஒண்ணுதான். அந்த மெனுல நீங்க exam application entry click பண்ணனும். Step 7 பாருங்க. இதுல இப்ப பிரச்சாரக் if you are a பிரச்சாரக் அப்படின்னா அதனோட நேம், அட்ரஸ் அதுல பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பிரச்சாரக் போர்ட்டல்னு இருக்கும். அங்கேயே பாருங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பிரச்சாரக் நேம் அண்ட் அட்ரஸ்னு இருக்கும். இப்ப நான் பிரச்சாரக்னா அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் கேட்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்னா if you are a studentனா அங்க ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் அட்ரஸ்னு இருக்கும். ஸோ ஸ்டேட் நேம் என்னங்கிறது நீங்க கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட நேம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மொபைல் நம்பர், அதை நீங்க அந்த டேட்டாவை என்ன ரெக்கார்டு டீடைல் கேக்குதோ அதை வந்து நீங்க ஃபில் பண்ணும். அதை ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க ஸ்டேட் நேம் நீங்க எதுன்னு கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் இங்க பிரச்சாரக் நம்பர்னா பிரச்சாரக் நம்பர் கொடுத்துக்கோங்க. செஷன் வந்து எல்லாத்துக்குமே February 21 தான். அடுத்து பிரச்சாரக்கா இருந்தா பிரச்சாரக் நேம், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம்னு வரும். மொபைல் நம்பர், அப்புறம் மெயில் அட்ரஸ், தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். உங்களோட அட்ரஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது உங்களுக்கு வந்து அப்ளிகன்ட் நேம் பிரச்சாரக் போர்ட்டல் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பக்கத்துல காலம் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ட் நேம் என்ட்ரி, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அப்ளிகன்ட் நேம் என்ட்ரி அதுலயே எக்ஸாம் ஃபீஸ்னு இருக்கும். ஸோ அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம். அப்போ ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ண டீடைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்ண போறோம். ஸோ அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க உங்களுக்கு விஷாரத் பூர்வத்துல என்ன இப்போ வந்து நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் வரும். ஸோ விஷாரத் பூர்வதனா அதனோட அமௌண்ட் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இப்போ ஒரே வீட்டுல 2 பேர் எழுதுற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விஷாரத் பூர்வாது ஒண்ணு, தென் விஷாரத் உத்ராத் ஒண்ணு, இல்ல பிரவீன் அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம்ல இருக்காங்களோ அவங்களது எத்தனை அப்ளிகேஷன் இங்க அமௌண்ட் இங்க வரும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஏன்னா பிரச்சாரக் வந்து அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும். ஆனா பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு அதுல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் தான் நீங்க பே பண்ணணும். அதுல பாருங்க இங்க வேலிடேஷன் இருக்கும். அந்த ஒயிட் கலர் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேலிடேஷன் இருக்கும். அதை நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சிட்டு சென்டர் நேம் இங்க ஸ்டேட் நேம் நீங்க தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. சென்டர் நேம் நீங்க எந்த சென்டரோ அந்த இது கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகும். அதாவது முன்னாடி பேஜ்ல நம்ம ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வேலிடேஷன் இங்க இருக்கு பாருங்க. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிராண்ட் டோட்டல் எவ்வளவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல டிஸ்பிளே ஆகும்.
அமௌண்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும் பிரச்சாரக்குக்கும் நான் பிரச்சாரக்குக்கும் இல்ல பிரைவேட் கேண்டிடேட். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும், எவ்வளவு இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன் பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் நேம், இயர், மந்த், ரோல் நம்பர் இது எல்லாமே ப்ரீவியஸ். இதுல இத கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இத கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டூடெண்டோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவது டிஃபால்ட்டாவே வந்துரும் உங்களுக்கு. சோ இதுல இந்த காலத்துல நீங்க போய் ஃபில் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் will be open. You have to fill the year. எந்த இயர் எக்ஸாம் எழுதுனாங்க, எந்த மந்த் எழுதுனாங்க, உங்களோட ரோல் நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டு அந்த வேலிடேஷன் பட்டன் கிளிக் பண்ணணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்ஃபர்மேஷன் பேஜ் அந்த லாஸ்டா இருக்கும். சோ அது பிரச்சாரக்கா இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டு எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பண்ணிருக்கீங்களா, மெயினா வந்து நீங்க அதை தான் பார்க்கணும். ஏன்னா அது மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். சோ எல்லாம் இது பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் பேங்க் பேமெண்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பேங்கிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிப்ட் வந்து ஜெனரேட் ஆகும். சோ அது ஜெனரேட் ஆனதை வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அப்புறம் பிடிஎஃப்ல கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காப்பியை வந்து நம்ம சபாவுக்கு நம்ம ஒரு காப்பி நம்ம அனுப்பிச்சு விடணும். சோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்மளோட ஆன்லைனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸி தான். நீங்க ஏதோ ரொம்ப ஐயோ ஆன்லைன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்புற அளவுக்கு இதுல எதுவும் இல்லை. நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் அந்த ஐடி மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.